சதுரகிரி சிவனை தேடி இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி வந்து ஒருத்துங்க. மொத்தம் இந்த சதுரகிரிக்கு 3 வழி இருக்குது. ஒன்று விருதுநகர் தானிப்பாறை ரூட்டு, 2வது தேனி வரசநாட்டு பாதை. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்கும் இருக்குது. ரொம்பவும் கடினமான செங்குத்தான மதுரை சாப்பிட்டூர் வாழத்தூர் பாதை தான் போக போகிறோம். அப்படியே குளிராட்டி அருவி, வனாலி அம்மன் கோயில் பாதை சென்று சிவனை தரிசிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா தவசி பாறை. அப்படி ஜூம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போய் நம்ம நண்பர் தனுஷ் ப்ரோ தான். அவரோட யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம நண்பருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா சேனல்லையுமே பாருங்கள். ஒரே இடத்த வந்து வேறு வீடியோ பார்க்கலாம். எப்படின்னா ஒரே விஷயத்தை வந்து நம்ம பல பார்க்குற விஷயம் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அதை வந்து பல கோணத்தில் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா இடம் ஒன்றா தான் இருக்கும், மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் வந்து வேறையாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எல்லா வீடியோவுமே பாருங்கள். நம்ம சேனல் அப்படியே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்குடிலேருந்து வரேன். என் பேர் கணேஷ். விஜய் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து. வெங்கடேஷ் மேடம் இருக்கும். ஓகே. விமல் வேலூர். விஜயகுமார் கிருஷ்ணகிரி. அபிஷேக் சென்னையிலேருந்து. ஓகே ஓகே. வினோத் சென்னை. பிரணவ் ஸ்லோன். இல்லை கார்த்தி சிங்கார சென்னை. ஓகே ஓகே. வரகடம் சீனி. சேனல் நேம் பூம் ஸ்குவாட். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி. என் பேரும் சீனி, சென்னை. வணக்கம் கலை, மதுரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பூராமே தண்ணி வர பாதை. இந்த பாதை இப்போதைக்கு தண்ணி எதுவும் வரக்கான, மழை பெய்யல. பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போயே மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டான். வாங்க பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. பாதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, பார்த்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து குளிச்சுட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளுமே குளிக்கலாம். செல்லோட உள்ள முட்டை வந்து வேறு வலிக்குதா? வளர்க்குறது மாப்பிள்ளை, ஐஸ் மாப்பிள்ளை செவ்வா. இல்லை இல்லை, ஃபோன் அங்கே பேக் மேலே இருக்கு பாருங்க. ஃபோன் பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க. அவ்வளோதான், குளிச்சாச்சு. அவ்வளோ மலையேற கிளம்பும். போகலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணு. அவர் விழுந்ததை கவர் பண்ணல, அது கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வெட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நடக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் எப்போ தான் விளாக் பண்ண போவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் சேர்ந்து வந்திருக்கேன். பரவாயில்லைங்க, வெயில் டைட்டும் வந்தாலும் அருவி தண்ணி போகிறனால கொஞ்சம் அப்படியே சிலு சிலுன்னு காத்திருக்குது. அதனால் கொஞ்சம் டயர்ட் தெரிய மாட்டுது. அப்புறம் சொல்ல போகிறேன், சரிங்களா? நம்ம வந்தால் பார்த்தே பாருங்கள், பார்க்குற இடமா தண்ணி கொட்டுதுங்க. பயங்கரமாக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சரி எப்படி தெரியும் இங்கே பார்த்தீங்களா மலையே பாருங்கள் லிங்கம் மாதிரி தெரியுது பாருங்க. இதுக்கு மேலே குளிராட்டின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குது. அவங்க கூட வந்தாங்களா எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறனால கொஞ்சம் பின்னாடி தங்கி இருந்து போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செங்குத்தாங்க இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு மேலே எனக்கு பார்த்து தெரியும் முன்னாடி எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பாருங்க பாதை எப்படி இருக்குண்டு போப்போ அப்படியே செங்குதாங்க போகுது. ஃபுல்லாகவே மழை பெஞ்சாவே இந்த ஏரியாவில் தண்ணி வரும் இருக்குங்க. மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஏற முடியாது இருக்குது. தெரியுங்களா அம்மட்டு மழை டைம் மழை வந்து மண்ணு கூட அரிச்சு வேறுபடுத்திக்கிறாங்க. மழை பெஞ்சால் அந்த பாதை கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க மேலே மலைக்கு ஏறுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கொஞ்சம் செங்குத்தாகிட்டு தான் கொஞ்சம் வட்டமான தரையாக இருக்குது. ஏதாவது கடையெல்லாம் போட்டுப்பாங்க இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு காவாசி வந்துருக்கோம் மேலே போகிறதுக்கு. மேலே ஒரு அருவி இருக்குது, அந்த அருவி போனால் அரைவாசின்னு சொன்னாங்க. பின்னாடி பாருங்கள் அப்படி தெரியும். இது ஃபுல்லாமே தேக்க மரம் அந்த மாதிரி நிறையா மரம் இருக்குங்க இயற்கையாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன இதே போன பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இதுலேயே போகணும், இன்னும் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஏதோ கல் இடுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பயங்கரமாக இருங்க அட்வென்ச்சரா. அவ்வளோ இதெல்லாம் இந்த பாறையை பாருங்க புகமாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாமே. மேலே போயிட்டு வந்துட்டீங்களாண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. என்ன எவ்வளோ தூரம்ண்ணா? கொஞ்சம் தூரம் இப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா 1.5 மணி நேரம், போட்டோ வச்சுட்டு கொஞ்சம் நடந்தீங்கன்னா 1 மணி நேரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதாக இப்போ இப்போ மணி என்ன? 10 மணிக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? நான் என்ன நிறைய இடத்துல உட்காந்து வந்தேன். இப்போ 2 மணி நேரம் ஆகும். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸ்லிப்பானால் கீழே தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பிடிச்ச இடத்து பார்த்தீங்கன்னா கம்பி போட்டுக்காங்க பாருங்க, இது ஃபுல்லாமே. பரவாயில்ல
நல்லா சப்போர்ட் இருக்குங்க. அது வரையும் கம்பி போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சா இந்த ரூட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. இந்த வாழைத்தோப்பு பாதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு மேடு ஏறினோடனே அருவி வந்துடுமா. மேட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா இந்த மலை இப்படியே அந்த ஏரியாண்ட இறங்கிட்டா அருவி தானே. ஃபுல்லாமே அடுத்து ஃபாரஸ்ட் இது சமாதான இடத்துல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஒரு பாதை அதுவும் இருக்குது பாருங்கள். கம்பி ஸ்டெப்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி கசந்து அப்படி கீழே வருவருக்கு. பரவாயில்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நடக்கிறது கம்பி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே செங்குத்தான் தான். ஓரளவு செங்குத்தான் தாண்டி இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக கீழே போகுங்க. காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அருவி பக்கத்தில் வந்துட்டோம். தெரியுதுங்களா அருவி? அவ்வளோதான். என்ன கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோப்பான பாதையிலே போகிறதாங்க. அழுக்காக இருக்குங்க வரும் தரையில் பார்க்கும்போது கழிவு ஏதாவது போடுறாங்க. கீழே ஃபால்ஸு நம்ம பார்த்தோன்னா அந்த அவுட்டர்லேயே போகணுங்க நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து பார்த்திங்கன்னா அருவி பக்கத்தில் வந்துட்டான். செம்மையாக இருக்குங்க. காட்டுறது மேக்ஸில் பாருங்க. இதெல்லாம் கீழே இறங்கி போகணும். நான் ஓட்ட எடுக்கிறீங்களா? விலாகா? சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாண்ணா. பேர் சந்தோஷ் விலாக்ண்ணா. சந்தோஷ் விலாக். சந்தோஷ் விலாக் எஸ்வின்னு ஒன்று. சூப்பராக இருக்குது. செம்ம ஃபால்ஸு பயங்கரமாக இருக்குது. இது அந்த டாப் போல இதுலேருந்து தான் அது இறங்கும் போல. ஆமாம். போய் பார்ப்போமா? இதான் இதுக்கு தான் குரங்கு வேணும்னு. ஜில்லுன்னு இருக்கா? பயங்கரமாக இருக்குங்க. வா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்ததுக்கு காலுக்கு ஒரு இதமாக இருக்குது. மீன் தெரியுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீழே மீன் தெரியுது காட்டுறேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குகை இருக்குது. இங்கே ஒரு குகை இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? வாங்க போய் பார்க்க விட்டு என்ன இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குகையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. உள்ளே பாருங்கள், உள்ளெல்லாம் அது விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள்.
இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சதுரகிரி மலையில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க இங்கேருந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே அருவிக்கு போகலாம், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் ஏரியா வந்து ஒருத்துங்க, பயங்கரமாக இருக்குது. ஏரியாவும் சரி, ஃபால்ஸே பயங்கரமாக இருக்குது. ட்ரக்கிங் அட்வென்ச்சருக்கு பயங்கரமாக இருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடமே. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குளிக்க போகலாம். இல்லை பயங்கர ஜில்லுன்றிருங்க ஆண்டா. அதான் குளிச்சாச்சு, எவ்வளோ மேலே அப்படியே மேலே கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க, ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு சாணி போட்டு போயிருக்கீங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதான் யானை சாணி இங்கே போட்டுருக்கு. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஒரு 3 நாள் 2 நாள் இருக்குங்க. இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு யானை, வந்து தண்ணி குடிச்சிட்டு சாணம் போட்டு போயிருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? நீங்கள் கொடுத்து பேசுகிறேன் ப்ரோ. காசு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறிட்டு கொஞ்சம் சமாதான இடம், இங்கே போகப்போ அதில் போய்க்கலாம். சமாதான இடத்துல போய்க்கலாம். இந்த மேடை ஏறி அங்கிட்டு இறங்கிட்டோம்னா சமாதான இடத்துல போய்க்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் மேலே ஏறி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னா அவ்வளோதான், செங்குத்தான பாதைப்பெல்லாம் முடிஞ்சு. அடுத்து வந்து சமாதானமாக போகலாம். உண்மையாதாங்க செம்ம ஒட்டான பிளேஸு. எப்படி தெரியுறாங்க? தெரியும் பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்பில் மேலே போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அது பிடிச்சினா சமாதானம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வழி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்குத்து வந்திருப்போம். வந்து ஃபுல்லாமே சமாதானமான காட்டுக்குள்ள போக போகிறோம். வழி தெரியல நின்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா பாருங்கள் எப்படிங்க. இந்த பிளேஸை பாருங்களே எவ்வளோ அருமையாக இருக்குண்டு. இதில் எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லாம் மீன் தெரியுதுங்க, எல்லா மீன் தெரியுதுங்க. தெரியுங்களா? அந்த கால் தடா, அதுக்கெல்லாம் வந்து யானை கால் தடா. சூப்பர்.
அவ்வளோ தெரியுங்களா சுற்றி இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வந்தோம் ஃபாரஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஏற்றம் வந்திருப்போம் இப்போ தெரியுங்களா எல்லாமே சமாதானமாக போகிற தண்ணி கொஞ்சம் ரிஸ்க் இருக்காது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது காடு. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்கும் இருக்குது. சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்கும் யானை கரடி புலி இந்த மாதிரி வந்து சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்குமே இந்த காட்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தனியாக வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்போ வந்தாலுமே செட்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சரியான திக் ஃபாரஸ்ட்டுங்க. கொஞ்சம் சமாதானமான இடத்துல வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கீழே வந்து செங்குத்த கீழே இறங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக போகுங்க பாருங்கள். எவ்வளோ கவனமாக செங்குத்தாக மேலே ஏறி வந்தோமோ அதுக்கப்புறம் ஒரு சமாதானமான இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்குத்தாக கீழே ரொம்ப டீப்பாக கீழே இறங்கணும். இந்த ஃபுல்லாகவே கீழே அந்த கீழே ஒரு வனாலி அம்மன் கோயில் இருக்குது. அது வரையும் பார்த்திங்கன்னா இப்படியே தான் போகும் செங்குத்தாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு அதிசயத்தை பாருங்கள். மரத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தியோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்திலே இருக்கும் பாருங்கள். அங்கே கட்டுறேன். நம்ம இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வனகாளி அம்மன் கோயில் இருக்கும். அது இப்போனா அது பக்கத்தில் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வனகாளி அம்மன் கோயிலிருந்து கிளம்பியாச்சு. கீழே சந்தன மகாலிங்க சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கறதுக்கு நம்ம கீழே இப்போ கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா தவசி பாறை. அப்புறம் ஜூம் பண்ணி தவசி பாறை. சரி எல்லாம் எடுக்கலாம். ரொம்ப எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா காடு மலையெல்லாம் சுற்ற போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.